Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீதான வரி விதிப்பை 25% வித்திருக்கிறார். இது என்னென்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அமைச்சர்கள் நியமிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஜனவரி மாதத்துலேருந்து நடந்தது. ஆனால் மோடி அரசு எதுவுமே பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அப்போ கிட்னி எடுக்கிற கூப்பிட்றான்றப்ப அமைதியாக தான் இருக்கு. ஃபைன் வேறு போட்டிருக்கான். ரஷ்யாவோட நீ பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யாவில் க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, ரஷ்யாவில் ஆயுதம் வாங்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபைனை வேறு கட்டுன்றாங்க. ஏன் இந்தியா மீது அதிக வரியை திணிக்கிறது அமெரிக்கா? இதற்கு என்னதான் காரணம்? காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை அடக்கி ஆளணும். ஒருவேளை ட்ரம்ப் லையர்னு சொன்னால் இவர் மோடிக்கு என்னதான் ஆகும்? ஒரு வலிமையான பிரதமராக இருக்கார். சொல்கிறதுக்கு முன்னாடி 25% டேக்ஸ் போட்டிருக்காங்க. சொன்னால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க. சொல்லி தான் பார்க்க சொல்லுங்கள். அவருக்கு தெரியாதா? இப்போ ட்ரம்ப் 25% போட்டிருக்காருன்னா இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம அதிகமாக போட முடியுமா? போடலாம். அந்த தில்லு இருந்தால் போடலாம். சைனா மாதிரி நீங்கள் தில்லாக இருந்தீங்கன்னா நீ 25 நான் 25 போகிறாங்க. நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம இணைந்திருக்கிறார் மைப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீதான வரி விதிப்பை 25% வித்திருக்கிறார். இது இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ப்ளஸ் அங்கு இறக்குமதி விதிக்கு இவ்வளவு தூரம் போடுறாரு அப்படின்னா இங்குள்ள உற்பத்தியாளர்களுடைய நிலைமை என்னவாகும்? இல்லை, எல்லாமே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டால் பாதிக்க தான் செய்யும். அது எந்த அளவில் பாதிக்குது அப்படின்ட்டு தான் பொறுத்து பார்க்கணும். இது என்னென்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, டிசம்பர் மாதம் அவர் ஜெயித்த உடனே ஜனவரி மாதத்துலேயே இதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு தான் தொடர்ந்து. அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதிகார வர்க்கத்தின், அதாவது அதிகாரிகள் மட்டத்தில் அமைச்சர்கள் நியமிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஜனவரி மாதத்துலேருந்து நடந்துட்டு, பிப்ரவரி மாதம் மோடி போனாருங்க, அழைக்கப்பட்டு போய் பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்னைக்கு ட்ரம்ப்பை பார்த்தார், சந்தித்து எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு தான் வந்தார். பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் தாறுமாறாக வரியை போட்டார். யாருக்கு? சைனாவுக்கும் போட்டார், இந்தியாவுக்கும் போட்டார், எல்லாருக்குமே, ஜப்பான், அதாவது G7 நாடுகளுக்கும் போட்டார், யூரோப்பியன் யூனியனுக்கும் போட்டார், சில தனிப்பட்ட நாடுகளுக்கு தாறுமாறான வரியை போட்டு தளிச்சார். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போச்சு. அப்புறம் நக்கல் நையாண்டிகளாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வழியாக திருப்பியும் மரத்து மேலே இருந்த வேதாளம் கீழே இறங்கி வந்துச்சு. 100% 50% வரின்னு சொன்ன ட்ரம்ப் கொஞ்சமாக இறங்கி 20%, 25%, 35%ன்னு வந்தார். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியோட இந்த வரியெல்லாம் அமலுக்கு வருதுன்னாரு. போட்டது தான், யாரும் குறைக்க மாட்டேன், வேணால் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அக்ரிமெண்ட்டு மாற்றுச்சுன்னா அந்த வரியை மாற்றி நான் அறிவிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கொந்தளித்த உடனே ஏப்ரல் மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும். அந்த 3 மாதமும் கடந்துருச்சு. கடந்த உடனே என்னடா பண்ண போகிறாருன்னா, இந்த மாதம் எண்டுன்னார். அடுத்து எது? ஜூலை 31ஓட அமலுக்கு வருதுன்னாரு. கடைசியில் இந்தியாவுக்கு மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்றார். இந்த வர 31ஆம் தேதியோட முடியுது, 25% நீ வரி கட்டி தான் ஆகணுன்ற. அதை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அங்கே உள்ள விஷப்பாலை நம்மளை வாங்க சொல்கிறாங்க. விஷப்பால்னால் அசைவ பால்னு ஒன்று இருக்குது. மாடு புல் இதுதானே சாப்பிடணும், சைவ பச்சி தானே மாடு. அதுக்கு குதிரைக்கறி, பன்னிக்கறி, நாய்க்கறி, இதெல்லாம் வளர்ப்பு நாய், தெரு நாயெல்லாம் போட்டு அடித்து அதை உரமாக மாற்றி, அதை உணவாக மாற்றி, அதில் உள்ள சில ஜெனட்டிக்கல் சேஞ்ச் பண்ணி அதை மாட்டுக்கு கொடுத்தோம்னா நிறையா பால் கலக்கும், அதை குடிக்கிற மக்களுக்கும் எனர்ஜி ஜாஸ்தி வரும்ன்ற மாதிரி ஒரு வடையை சுட்டு ஜெனட்டிக்கலாக மாற்றப்பட்ட மாடுகளையும் பாலையும் விற்கணும், ஜெனட்டிக்கலாக மாற்றப்பட்ட விதைகளையும் விவசாய பொருட்களையும் நீ வாங்கினேன்னா உனக்கு டேக்ஸ் கம்மியாக போடுவேன்னு மிரட்டினார். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அதை ஒத்துக்கலை. உன் பாலும் வேணாம், உன் மனாங்கட்டியும் வேணான்ட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் இறங்கி வரல. இப்போ ரெண்டுக்கு நடுவில் இப்போ டேக்ஸை போட்டு விட்டாங்க. 25% டேக்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு 8%, 10% போட்டு தான் பண்ணலாம். 25% போட்டு போய் நாசமாக போட்டாங்க. இப்போ இது எப்படி இந்த அரசு டீல் பண்ண போகுதுன்னு பொறுத்து.
ஏற்கனவே இந்தியா மீது 26% வரி விதித்தது அமெரிக்கா. தற்போது 25% வந்து குறைச்சிருக்காங்க. 1% மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் மோடி அரசு எதுவுமே வந்து பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மௌனமாக இருப்பதன் நோக்கம் என்ன? அப்போ கிட்னி எடுக்கிற கூப்பிட்றான்றப்ப அமைதியாக தான் இருக்கணும். கிட்னி எடுக்க கூப்பிட்றான், மோடி அமைதியாக இருக்காருன்னா அவன் மோடி கிட்னி எடுக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு போய் அதனால் பேசாமல் இருக்கார். அவங்க வந்து ஏதாவது பேசினா இன்னும் கொஞ்சம் வரியை போட்டு தாளிச்சிடுவான். எதுக்கு வாயை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டாவது அவன் வந்து ஃபைன் வேறு போட்டிருக்கான். ரஷ்யாவோட நீ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யாவில் க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, ரஷ்யாவில் ஆயுதம் வாங்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபைனை வேறு கட்டுன்றான். இது அராஜகத்தின் உச்சம். எவன்கிட்ட என்ன ஆயுதம் வாங்கணும், யார்கிட்ட என்ன பொருள் வாங்கணும்னு அந்தந்த நாடு தான் முடிவு பண்ணுமே தவிர நம்ம நாட்டில் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணுன்ற முடிவை அமெரிக்கா எடுக்க முடியாது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த வகையில் என்னென்னா டைட் பண்ணி போயிட்டுருக்காங்க. மோடி அதனால தான் வாயை திறக்காமல் இருக்கார். வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது தான் ஒரு வகை. ஏன்னா உள்குத்து பேச்சுவார்த்தைகள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட முடிவு என்ன ஆகுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் வேறு அவன்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட மாட்டார் மோடி. சண்டை போடவும் முடியாது. ஏன்னா ட்ரம்ப்பை பார்த்தாலே ஒரு பேரையே சொல்ல மாட்டார். 2 நாளாக நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப்பு தான் போகிற நிறுத்தினேன்னு திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. ட்ரம்ப்பு பேரையே உச்சரிக்கலை யார்? மோடி. அதனால் ட்ரம்ப்பை பார்த்தா அவர் ஒரு வகையில் ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு அடிமையாக இருக்கார். எப்படி அமித்ஷாவுக்கு ஒரு ஓபிஎஸோ இது மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு ஜி. காங்கிரஸுக்கு பதில் சொல்வதற்கு நானே போதும், பிரதமர் தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பகல்காம் விவகாரத்தில். நானே போதும் அப்படின்னா அப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரு எவனாவது ஆகப்பெரும் ஒரு பிச்சைக்காரனை கொண்டு பண்ணி நிறுத்தி உனக்கு நான் பதில் சொல்ல வேணாம் இவனே போதும்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? யாரை வேணாலும் சொல்லலாம்ல. அந்த மாதிரி தான் அது. யாரை வேணாலும் சொல்லலாம். பிரதமர்னு அப்புறம் என்னத்துக்கு பொருளங்கா பிடுங்கிறதுக்கா பிரதமர் வச்சுருக்காங்க? அவர் சொல்கிறதுக்கு இவரே போதுன்னா அப்புறம் இவரே பிரதமராக இருக்க வேண்டியதானே, இவரே எல்லாம் பார்த்துக்குவாருன்னு. அப்படி தான் போயிட்டுருக்கு கதை கட்சியிலே. அதை அடுத்த கட்சிக்குள்ளே சொன்னால் ஒத்துக்குவாங்க. நானே பார்த்துக்கிறேன், நானே கூட்டணி பேசுகிறேன், நானே ஆள் செலக்ட் பண்ணுறேன், நானே மாநில தலைவர் செலக்ட் பண்ணுறேன்னா அவங்க கட்சிக்குள்ளே ஒத்துக்குவாங்க. வெளியால் ஒத்துக்குவாங்களா? அந்த மாதிரி தான். யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ நாள் ராகுல் சொல்லலாம், ராகுலே பதில் சொல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என் வீட்டு வேலைக்காரன் பதில் சொல்லலாம், உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஏன் இந்தியா மீது அதிக வரியை வந்து திணிக்கிறது அமெரிக்கா? இதற்கு என்னதான் காரணம்? காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவை அடக்கி ஆளணும். இந்தியா ரஷ்யா பக்கமும் சைனா பக்கமும் போயிடக்கூடாது. அவங்களோட பிஸ்னஸே பண்ணக்கூடாது. நம்ம கூட மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குறத தான் சாப்பிடணும். நம்ம கொடுக்குற தீய விஷயங்களை பூரா வாங்கணும். புரியுதா? அது மரபணு மாற்றத்தை இப்போ ஏகப்பட்ட காசை கொடுத்து வாங்கணும். அவன்கிட்ட ஆயுதம் வாங்கணும், அவன்கிட்ட ராக்கெட் வாங்கணும், அவன்கிட்ட எல்லாமே அவன் பொருளாக வாங்கணும்னு நினச்சேன்னா இது எப்படி இருக்க முடியும்? துணி எடுக்க போகிறவனே என்ன டீனாக இருக்க போனான்னா 10 கடை ஏறி இறங்கி தான் வாங்குவாங்க. நீ சரணா ஸ்டோரில் மட்டும்தான் வாங்கணும்னு ஒருத்தரை கூப்பிட்டு போக முடியுமா? என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இது. இவங்க வந்து அராஜகத்தின் உச்சம். ட்ரம்ப் வந்து அராஜகத்தின் உச்சம். ஒரு மிகப்பெரிய ஒரு நாம தான் எல்லாம் அப்படின் போது அதை யாராவது ஒருத்தர் உடச்சரிச்சிருவாங்க. அதான் நம்மளும் இப்போ மோடிஜியும் வந்து பெருசாக கண்டுக்கல. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேலே சொல்லிட்டார் நிறைய உலக நாடுகளுக்கு போய். என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. நம்முடைய எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலும் அது வந்து சைலண்டாக கடந்து போகிறாங்களே பார்லிமெண்ட்டில் கூட. அப்படி என்னதான் பிரச்சனை? பயம்தான், வேற என்ன. ட்ரம்ப் பேரை சொல்கிறதுக்கு 2 பேருக்கும் பயம். சைனா பேரும் ட்ரம்ப் பேரை எது சொல்லி சண்டையில் போய் உலக நாடுகளுடைய அழுத்தம் நம்ம மேலே திணிக்கப்படலை, பாகிஸ்தான் மண்டிட்டு விட்டது அப்படிங்கிறாரு பிரதமர் மோடி. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம? எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நியூஸே நீங்கள் பார்க்காம போகிறது நல்லது. ஏன்னா பொய்யை போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? பொய் புரட்டு பித்தலாட்டத்தை அதை பேசாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பாட்டு, வடிவேல் காமெடி இந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிற பொய்யை வந்து நம்ம காமெடியாக பார்த்தாலும் சிரிக்கலாம், வடிவேல் காமெடி பார்த்தாலும். சார், நாட்டினுடைய பிரதமர் சார். ஆமாம், அவர் பொய் சொல்கிறாருன்னு தான் நம்ம சொல்லலைம்மா. நீங்கள் எதையுமே நம்ம சொல்கிறத நினச்சிக்க. ராகுல் சொல்கிறாப்புல, எதிர்க்கட்சி தலைவர். இவர் ஒரு பொய்யர். ட்ரம்ப் பொய் சொல்கிறாரா, நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? ட்ரம்ப் அப்போ பொய் சொல்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் பேரை சொல்லி எச்சரிக்கை விடுங்க பார்ப்போம்னு சொல்ல முடியலையே. ட்ரம்ப்ன்ற பேரே வாயை திறக்க மாட்டாரே. அப்போ அது பொய் தானே அர்த்தம். பொய் டுபாக்கூர் தானே. அதை எது போய் பார்க்கணும் நீங்கள்? இந்த பொய்யும் பரட்டையும் பித்தலாட்டத்தையும் உட்காந்து ஏன் பார்க்குறீங்க? அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு படத்துக்கு போயிடலாம். இந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை போய் பார்த்துட்டு 4 மணி நேரம் வந்துடலாம் பார்லிமெண்ட்டை பார்க்குறது. ஒருவேளை ட்ரம்ப் லையர்னு சொன்னால் இவர் மோடிக்கு என்ன தான் ஆகும்? ஒரு வலிமையான பிரதமராக இருக்கார். சொல்கிறதுக்கு முன்னாடி 25% டேக்ஸ் போட்டிருக்காங்க. சொன்னால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க?
சொல்லி தான் பார்க்க சொல்லுங்கள். அவருக்கு தெரியாதா? கிட்னி எடுக்கிற கூப்பிடும்போது எப்படின்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, போனால் என்ன ஆகுன்னா, போனால் கிட்னி எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. கிட்னி எடுக்கப்படுறது யாரோட கிட்னி? அது அவர் தானே பயப்படணும். இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவில் வந்து வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. அதன் காரணமாகத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மீது கடுமையான வரி விதிப்பை வந்து விதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க சில வர்த்தக நிபுணர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே இருக்கக்கூடிய இந்தியருடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்தியர்கள் நிலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகிறவன், விசா வச்சுருக்கவன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அமெரிக்காவில். ஏன்னா அவன் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுவான், இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டராக இருப்பான். அவனுக்குலாம் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. கொஞ்சம் சில பிரச்சனை இருக்குது. பணம் அனுப்ப முடியாது, அவாலால் அனுப்பான், இல்லை வேறு ஏதாவது ரூட்டில் ஊருக்கு போகிறவன்ட்ட கொடுத்து விட்ருவான். எது வேணாலும் நடக்கும். புரியுது அவங்களுக்கு? $1000 $80,000 10 நோட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய 10-20 நோட்டு ஒருத்தன்ட்ட கொடுத்து விட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய அஃபென்ஸும் கிடையாது. நீ அனுப்புனா தானே பிடிப்பேன். ஒரு $5000 ஒருத்தன்ட்ட கொடுத்து விட்டிங்கன்னா பையில் வச்சு வந்துடுவேன். லட்சக்கணக்கில் ஆச்சு. 4 லட்ச ரூபா ஆச்சு, 5 லட்ச ரூபா ஆச்சு. அப்படி பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு மாற்று இருக்கும். விசா உள்ளே விடலைன்னா கனடா வழியாக போய் கம்பி வேலிக்குள்ளே குதிச்சு உள்ளே ஓடி போகிறான். அதனால் ட்ரம்ப்புக்கு மாற்றாக மக்கள் நிறையா ஐடியா வச்சுருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி அ ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அந்த மாதிரி ட்ரம்ப் வரி போட்டு ஒரு பக்கம் நாசப்படுத்தினா ட்ரம்ப்பை நாசப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அது ஒரு பக்கம் போய்ட்டு. அதனால் பெரிய இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பாதிப்பு இது அதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக கடையை மூடிட முடியுமா? பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இம்போர்ட் பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பான். எல்லாமே பழகிடும். 4 நாளில் 4 டைம் பண்ணால் பழகிட்டு போகுது. அவ்வளோதான். இல்லை, இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய நிலையெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு ஒரு சூதாட்டம் தான். அது ஏறும் இறங்கும். இதனால் ஒரு நாளைக்கு சரன்னு ஏறும், 2 நாள் கழிச்சு சரன்னு இறங்கிடும், திருப்பி 4 நாள் கழிச்சு உச்சத்துக்கு போகும். அதெல்லாம் ஒரு சூதாட்டம் தான். அது எப்போ கேட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான். சராசரி மிடில் கிளாஸும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சிலருடைய பிரச்சனைன்ற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது ஒரு தாக்கம் இருந்தாலும் நேரடியாக இந்தியா போன்ற நாட்டுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் சாண்டர். டேரிஃபை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நம்ம உற்று கவனிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ மருத்துவத்துறையில் மருந்துகள் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகள் இருக்குது. இந்தியாவில் நிறைய மருந்து உற்பத்தியாளர்களும் மருந்துகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவுக்கு நிறைய போய் சேருது. இப்போ கொரோனா காலத்துலலாம் அதிகமான ஆக்சிஜன் சிலிண்டர் இங்கிருந்து தான் கொண்டு போகப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த மருந்து விஷயத்தில் அவங்க என்ன மாதிரி பார்ப்பாங்க? அதெல்லாம் டேக்ஸ், அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் டேக்ஸ் குறைச்சிருவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதில் தான் டேக்ஸ் கூட்டுருவான். இப்போ ட்ரம்ப் 25% போட்டிருக்காருன்னா இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம அதிகமாக போட முடியுமா? போடலாம். அந்த தில்லு இருந்தால் போடலாம். நீங்கள் சைனா மாதிரி நீங்கள் தில்லாக இருந்தீங்கன்னா நீ 25 நானும் 25 போகிறேன் போடான்னு. இப்போ நம்ம ஏற்கனவே அவனுக்கு தாறுமாறாக ஒன்றும் தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம நாடுன்னு நீங்கள் பேசக்கூடாது. ஏற்கனவே ட்ரம்ப் டேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அவன் பொருளுக்கு 50%லாம் டேக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். 35%, 50%. இப்போ எவனாக இருந்தாலும் எப்படி விட்டுருவான்? இப்போ உங்கள் நாடு நம்ம நாடுன்னு நம்ம கேட்குறோம். நான் எங்கள் நாட்டுக்கு 25% போட்டேன்னு. அவனுக்கு நீங்கள் போட்டது ஒருத்தர் கத்தியை வச்சு உங்களை கிழிச்சு விட்றாங்க. அதுதான் அந்த சட்டத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கண்ணை புடுங்கப்பட்டு ரத்தத்தோடு வந்தாலும் உடனே அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிடாத. ஏன்னா இவன் அவனோட 2 கண்ணையும் பிடுங்கிட்டதுனால தான் அவன் ஒரு கண்ணை பிடுங்கியிருக்கான். அதனால் தீர விசாரித்து தான் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஏற்கனவே நம்ம அவன் 2 கண்ணையும் பிடுங்கியிருக்கோம்ல. இப்போ அவன் ஒரு கண்ணைனாலும் பிடுங்காம விட மாட்டானா? விட மாட்டான்ல அவன். இப்போ அவன் இப்போ ஒரு கண்ணை பிடிக்கிறான். இப்போ தான் ஜி கண்ணை பிடிங்கிருக்கான். ஏற்கனவே ஆட்சியில் அமெரிக்காக்காரன் 2 கண்ணையும் பிடிங்கிட்டாரு, கிட்னியை வரைக்கும் உருவிட்டுருக்காங்க. அதான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் தொழில் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நாசக்காடாக பண்ணி வச்சுருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் ஒரு பைக் இருக்குது. 2 லட்ச ரூபா பைக் இங்கே 8 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. என்னடான்னு பார்த்தா 6 லட்ச ரூபா டேக்ஸ். எப்படா நாங்கள் தொழில் பண்ணுவோன்னு அவன் கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ அதனால் அவன் நாட்டுக்கு அவங்க இதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் தில்லு இருந்தால் அவனை எதுக்கணும், இல்லைன்னா சைலண்ட்டாக போயிடுறது, பொட்டி பாம்பாக இருக்கிறது தான் ஜி மாதிரி இருக்கிறது தான் நல்லதுன்றது தான் உலக உண்மை. சரி, இஸ்ரேல் காசா போரை நிறுத்தவே பிரதமர் மோடி அவர்கள் துணிகிறார், பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லி வலதுசாரிகள் பேசிட்டு இருக்காங்க. அதை இவங்கெல்லாம் அடித்து சொல்லிச்சுக்கிடுவாங்க மாற்றி டிவி டிபேட்டு சொல்கிறீங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க, வேஸ்ட்டு. சும்மா 4 பேர் அனாமத்து உட்காந்துருப்பான். அவன் கட்சியிலே இருக்க மாட்டான். அவனா வலதுசாரின்மா இடதுசாரின்மா மையசாரின்னு யாராவது 2 பேரை ஆள் கிடைக்காம உட்கார வச்சுப்பாங்க. உண்மையான இடதுசாரிகள் இடதுசாரிகளில் பற்றி அவங்க உட்காருவாங்க. வலதுசாரின்னு சொல்லி அவங்க கட்சி பேரை போட்டு தான் உட்காருவாங்க. அவன் இல்லைன்னா பிஜேபிக்காரனாக இருக்கான்னா அவன் ஏற்கனவே எவ்வளோ அறிவாளின்னு தெரியும், பேசத்தான் செய்வாங்க. பிஜேபிக்காரன் எவ்வளோ அறிவாளின்னு எல்லாருக்குமே தெரியும்.
சங்கிகள் எவ்வளோ அறிவாளின்னு. ஸோ அவர்கள் பேசத்தான். இந்த டேரிஃபுக்கு பிறகு இப்போ நடக்கக்கூடிய உலக வர்த்தகத்தில் இந்தியாவும் இனி ரஷ்யாவும் வந்து என்ன மாதிரி நிலைப்பாட்டை வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வர்த்தக உறவுல? அதெல்லாம் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்தியாவும் ரஷ்யாவும் இன்றைக்கி நேரத்தில் நேரு காலத்தில் வந்து கூட்டணி அமைச்சு பல நம்ம இக்கட்டான நேரத்தில் தான் ரஷ்யா தான் நமக்கு உதவி இருக்குது. அதனால் இந்தியா ரஷ்யா உறவு வந்து அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அது ஒரு வகையில் போயிட்டு தான் இருக்கும். ஒரு அமெரிக்கா உறவும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். இந்த மையமாக அப்படின்னு நம்ம போயிட்டுருப்போம். ரொம்ப நெருக்கடி பண்ணால் இன்னொரு பக்கமாக நம்மளை தள்ளி விடுறானோன்ற மாதிரியான ஒரு சூழல் தான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட கரண்ட் சார்.